காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவியலாக மலை போல் குவிக்கப்பட்டு துர்நாற்றம் வீசி வருவதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், வணக்கம். மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. காஞ்சிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நாள்தோறும் பல்வேறு நோய்களுக்காக உள் மற்றும் புறநோயாளியாக அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையிலே அனுமதிக்கப்பட்டு வராங்க. இதிலே உள் சிகிச்சை, அதாவது பல்வேறு நோய்களுக்காக நோய்வாய்ப்பட்டவர்கள் இங்கே உள் சிகிச்சை நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானதை பெற்று வீடு திரும்புகின்றனர். இந்த நிலையிலே மருத்துவமனையிலே சேகரமாகக்கூடிய இந்த குப்பை கழிவுகளும் அதே போன்று இந்த உணவு கழிவுகளும் மருத்துவமனை வளாகத்திலே கொட்டப்பட்டு அவை மலை போல் குவிந்து அந்த துர்நாற்றமானது வீசி வருகிறது. மேலும் இதிலே மக்கும் குப்பை மக்காத குப்பை என எவ்வித தரம் செய்யப்படாமல் மொத்தமாக ஒரே பகுதியை கொட்டப்பட்டுள்ள மிகவும் அசுத்தமற்று காணப்படுவதாக நோய் பரவும் அச்சநிலையும் நோயாளிகளிடையே ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குப்பை குவியலாக கொட்டப்பட்டுள்ள குப்பையின் ஒரு பகுதியை தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ள நிலையிலே மேலும் அவையால் அந்த புகைச்சலும் ஏற்படுகின்றது. இதனால் நோயாளிகளுக்கு கண் எரிச்சல், ஆஸ்துமா போன்ற பிற நோய்கள் பரவக்கூடும் என்ற அச்சநிலை இருப்பதாகவும் நோயாளிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த மருத்துவமனையிலே சேகரமாகக்கூடிய இந்த குப்பை கழிவுகளை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பிலே எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல இந்த மருத்துவமனை வளாகத்திலே இந்த குப்பை கழிவுகளையே கொட்டப்படுவதாக மருத்துவமனை அந்த ஊழியர்களால் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது குறித்து மாநகராட்சி நிர்வாகமானது உரிய நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையிலே சேகரமாகக்கூடிய இந்த குப்பை கழிவுகளை நாள்தோறும் அகற்றி நோயாளிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட வண்ணம் நடவடிக்கை மேற்கொண்டிட வேண்டும் என்பதே நோயாளிகளினுடைய கருத்தாக உள்ளது. மேலும் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி மருத்துவமனையிலே ஆய்வு நடத்திய போதும் கூட தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வருவது இந்த குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.